நீங்கள் அனைவருமே மிகச்சிறந்த சேல்ஸ்மேனாக மாற முடியும், மிகச்சிறந்த தொழிலதிபராக மாற முடியும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் முழுவதுமாக கேட்டு கடைபிடிச்சிங்கன்னா 95% சேல்ஸ் பீப்புள் விற்பனை செய்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க, விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களே தவிர வாடிக்கையாளரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. சேல்ஸ் பீப்புள் பண்ணக்கூடிய பெரிய ஒரு தவறு அதிகமாக பேசுறது, குறைவா தான் கேட்குறாங்க. காதால கேட்கறது, கஸ்டமர் சொல்றத காதல கேட்கறது குறைவா கேட்குறாங்க. கஸ்டமரை பேச விடணும் நிறைய, நம்ம காதால கேட்கணும். அவங்களோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில கேள்விகளை கேட்டு அவங்கள்ட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்கணும். நினைவில் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பீப்புள் டோன்ட் பை யுவர் ப்ராடக்ட். உங்க பொருளை வாங்குறதுக்கு அவங்க கடைக்கு வரல, தே பை த சொல்யூஷன் டு தேர் ப்ராப்ளம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்க வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் அவங்ககிட்ட வந்திருக்காங்க. ஒரு சேஃப்டி பின்னு வாங்கணும்னு ஒரு பொண்ணு கடைக்கு வந்தா அவங்களுக்கு பொருள் வாங்குறது நோக்கம் இல்லை, அவங்களுக்கு அந்த பொருளால ஒரு பயன் இருக்கு, அதுக்காக தான் வந்திருக்காங்க. வீட்டில் இட்லி நல்லா செய்யணும், தோசை ஊற்றணும், அதுக்கு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் வேணும். இப்போ வீட்டில் மாவு அரைக்கிறதுக்கு அவங்களுக்கு கிரைண்டர் தேவை. இட்லி பிரச்சனையா இருக்கு, மாவு அரைக்கிறது பிரச்சனையா இருக்கு, அதனால அவங்க கடைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு வேணும். அந்த சொல்யூஷனுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. உங்க பொருளுக்காக அவங்க வரல, அவங்க ஒரு சொல்யூஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக உங்க கடைக்கு வந்திருக்காங்க. இந்த மன அமைப்பு உங்களுக்கு இருந்தா தான் அங்க சேல்ஸ் சக்சஸ் ஆகும். முதல்ல கஸ்டமர்கிட்ட கேளுங்க, கஸ்டமரை பிறகு புரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் வித்துக்கங்க. ஸ்டெப் 1 கஸ்டமர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஸ்டெப் 2 கஸ்டமரை புரிஞ்சுக்கணும், ஸ்டெப் 3 கஸ்டமர் அதுக்கப்புறம் தான் விற்கணும். நல்ல சேல்ஸ் பர்சன் பொருளை விற்க மாட்டார். நல்ல சேல்ஸ் பர்சன் முதல்ல கஸ்டமர்கிட்ட நம்பிக்கையை தான் உருவாக்குவார், அதுக்கப்புறம் தான் பொருளை வித்துக்குவார். இதுதான் சரியான சேல்ஸ்மேன். இன்னைக்கு டேக்கன் பாயிண்ட் அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு டேக்கன் பாயிண்ட் இதுதான். வாடிக்கையாளரை சரியா நம்ம கவனிக்கணும், வாடிக்கையாளர்கிட்ட சரியா பேசணும். நிறைய பேர் நல்லா பேசிடுறீங்க, ஆனா சேல்ஸ் க்ளோஸ் ஆகும்போது தோல்வி ஆயிருது, வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாரு கஸ்டமர், வேணான்னு சொல்லிடுறாரு. சேல்ஸ் பீப்புள் பண்ணக்கூடிய சில தவறுகளை சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு பொருளை விற்கணும்னா எப்படி விற்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். வாடிக்கையாளர் ஒரு பொருளை வாங்குவதற்கு தயாராவதற்கு முன்னாலே நீங்கள் வாங்க சொல்லி வாங்குங்க 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 என்றால் எப்படி வாங்குவார்? அன்னதானத்துல சோறு போடணும்னா கூட சாப்பாடு வேணும்னு பசிக்குதுன்னு சாப்பிடணும்னு உட்கார்ந்தவருக்கு சோறு போட்டா தான் அவர் சாப்பிடுவார். எங்கேயோ தெருல உட்காந்துருக்கு போய் சோறு போட்டா சாப்பிடுவாரா? வேணும்னு உள்ளவருக்கு தான் நீங்க கொடுக்கணும். வாடிக்கையாளர் வாங்க தயாராகிறதுக்கு முன்னாடியே நீங்க வாங்க சொன்னீங்கன்னா அவர் வாங்க மாட்டார். நீங்க சேல்ஸை க்ளோஸ் பண்ணும்போது இதை வாங்கிக்கிறீங்களா, அதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வாங்குறதுக்கு முடிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சொல்றேன், யோசிச்சு சொல்றேன், அப்புறமா சொல்றேன்றார். க்ளோசிங் தோல்வி அடைவதற்கு, ஃபைனல்ல டீல் தோல்வி அடைவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவரிடம் நம்பிக்கையை உருவாக்காமல், கஸ்டமர்கிட்ட அந்த பொருள் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்காம, அந்த பொருள் மேல ஏகப்பட்ட டவுட் இருக்கும், அந்த டவுட்லாம் அவருக்கு கிளியரன்ஸ் ஆனா தான் அவர் அந்த பொருளை வாங்குவார். இல்லைன்னா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிடுவார். உங்க சேல்ஸ்ல என்ன பிரச்சனை நடக்குது இப்ப புரியுதா உங்களுக்கு? உங்களை தான் கேட்டேன். சேல்ஸ் ஏன் க்ளோஸ் ஆகல அப்படின்னா கஸ்டமருக்கு இன்னும் நம்பிக்கை முழுசா வரல. வாடிக்கையாளர் வாங்க தயாராவதற்கு முன்னாலே வாங்குங்கள் என்று ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா யோசிச்சு போயிடுவாங்க, க்ளோசிங் தோல்வி ஆயிரும். நம்பிக்கையை உருவாக்காமல் விற்பனையை முடிப்பதற்கு முயற்சி செய்தால் அங்க பிசினஸ் தோல்வி ஆகும். முதல்ல நம்பிக்கையை உருவாக்கணும், அடுத்து மதிப்பு மரியாதை உங்க மேல அவங்களுக்கு வரும், கடைசியில தான் க்ளோசிங். ஒரு ரியல் எஸ்டேட் இடத்த காட்டுறீங்க, அவங்க வேணான்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் முழுசா அவங்க வாங்க தயாராகலன்னு அர்த்தம். முதல்ல வாங்க தயாரா. நல்ல கிரிக்கெட் மேன் முதல்ல பிச்சு சரியாக்கன்னு போய் செக் பண்ணுவான், எடுத்தோன்னே பேட் தூக்கிட்டு போக மாட்டான், முதல் நாளே கிரவுண்டுக்கு போய் பிச்சு சரியாக்கன்னு செக் பண்ணணும். நல்ல சேல்ஸ் பர்சன் ஒருத்தரை வாங்குவதற்கு தயார் செய்து விட்டு அப்புறம் தான் அந்த விற்பனையவே ஆரம்பம். வாங்குறதுக்கு முதல்ல கஸ்டமரை தயாரிக்கணும், எடுத்தோன்னே விற்க முடியாது. அவங்க மனநிலையை தயார் பண்ணணும், மனநிலையை தயார் பண்ணணும்னா அவங்களுடைய பெயின் பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும், எதுக்காக நம்ம கிட்ட அவங்க அந்த பொருள் வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். 10 ஏக்கர் காடு விற்க போறீங்க, 10 ஏக்கர் தோட்டம் வைக்க போறீங்க,
10 ஏக்கர் கேட்டிருக்காரு கஸ்டமரு. அவருக்கு மனசுல என்ன கற்பனை இருக்குன்னு நம்ம பேசி அவர்கிட்ட இருந்து ஆழ்ந்து நம்ம அறிஞ்சு புரிஞ்சா தானே அவருக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு கொடுக்க முடியும். தகுந்த மாதிரி ஒண்ணு கொடுக்க முடியும். அது நகைக்கடை நடத்தினா என்ன, டீ கடை நடத்தினா என்ன, எந்த கடை வச்சிருந்தா என்ன, சர்வீஸ் பேட்டரி வச்சு நடத்துறீங்களா, எதுவா இருக்கட்டுமே, கார் கம்பெனி வச்சிருக்கீங்களா, எந்த கம்பெனியா இருக்கட்டுமே, கஸ்டமர் வாங்க தயாரான பிறகு நீங்க சேல்ஸை க்ளோஸ் பண்ணா சேல்ஸ் உங்களுக்கு வெற்றியா முடியும். அவரை வாங்குறத தயார் பண்ணல அப்படின்னா, மனநிலை தயாராகலைன்னா அவர் வாங்க மாட்டார். இது 2வது டேக்கன் பாயிண்ட் வச்சுங்க. ஒரு கஸ்டமர் 3வது பாயிண்ட் சொல்றேன். ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட வந்துட்டாங்க, அவங்கள நம்ம இழந்துடாம எப்போதும் நிரந்தரமா வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. சொல்றதை கேட்டு கவனமா கடைபிடிச்சு நல்லா இருங்க. பெரும்பாலான இடங்கள்ல கடைகள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் முடிஞ்சுட்டு ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட பொருள் வாங்கிட்டு போயாச்சு அப்படின்னா அவங்கள அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க, அவங்கள கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், நல்ல சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விற்பனை முடிந்த பிறகுதான், விற்பனைக்கு பிறகுதான் உறவை தொடங்குவார்கள். ஒருத்தர் நம்ம கிட்ட பொருளை வாங்கிட்டாருன்னா வாங்கின அன்னையில இருந்தா உறவு தொடங்குது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுல இருந்தா அந்த பொண்ணு வீட்டு சொந்தத்தார்கிட்ட நமக்கு உறவு என்பது தொடங்குகிறது. அது போல ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட ஒரு பொருளை வாங்கி விட்டால் அந்த விற்பனைக்கு பிறகு உறவு தொடங்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் பண்ணணும், பொருள் நல்லா இருக்கான்னு கேட்கணும், ஒரு தேங்க்ஸ் கிவன் செய்தி அவருக்கு அனுப்பணும், ஃபாலோ அப் கால் பண்ணி நான் கொடுத்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கணும். அந்த பொருள் ஏதாவது பிரச்சனை உண்டானுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கொடுக்கறதுக்கு நீங்க இருக்கீங்கிறத அவருக்கு நீங்க சொல்லணும். ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறவரு லைஃப் டைம் கஸ்டமரா மாறணும்னா, இப்ப நான் சொன்னதெல்லாம் செஞ்சாதான் அவர் லைஃப் டைம் கஸ்டமரா மாறுவார். மக்கள், உங்களிடம் பொருட்களை வாங்கும் மக்கள் பொருளை நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அந்த பொருளை வாங்கும் பொழுது உங்களிடம் அவர்களுக்கு என்ன அனுபவம் கிடைத்ததோ அந்த அனுபவத்தை தான் அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்கள். உங்க அணுகுமுறையை ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க, உங்க சர்வீஸை ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க, உங்க பேச்சை ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க, நீங்கள் பார்த்த விதம், பழகிய விதம், பேசிய விதம், சிரித்த விதம், அவர்களுக்கு கொடுத்த மரியாதை, அதை தான் அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய பொருளை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உங்களிடமிருந்து எந்த அனுபவத்தை பெற்றார்களோ அந்த அனுபவத்தை தான் அவர்கள் நினைவில் வச்சுக்குவாங்க. அவங்க தான் ரிப்பீட் கஸ்டமரா வருவாங்க. ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ரிப்பீட் கஸ்டமரா வரணும்னா அப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும், நான் சொன்னதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் கஸ்டமர் வருவாங்க. தொடர்ச்சியா கஸ்டமர் உங்களுக்கு கிடைப்பாங்க. இதெல்லாம் ரிப்பீட் கஸ்டமர் வர்றதுக்கான வழி. குபேர யோகம் வேணும், செல்வ வளம் வேணும்னா நான் சொல்ற அனைத்து ஆகர்ஷண எனர்ஜியான விஷயங்களை எப்படி செய்கிறீர்களோ, கோவில் வழிபாடு சொல்றேன், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி அதுக்கு பரிகாரங்கள் சொல்றேன், வெல்லம் வைத்து பரிகாரம், உப்பு வைத்து பரிகாரங்கள், காசு வைத்து பரிகாரங்கள், குபேர மந்திரங்கள், இதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம் உழைப்பு. உழைப்பும் அதிர்ஷ்டமும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் எல்லாம் ஒன்னா சேரும் போது சக்தியா டெவலப் ஆயிருவீங்க. பிரம்மாண்ட டெவலப் கிடைக்கும் உங்களுக்கு. உங்க உழைப்பு வேணும், உங்க பொருள் ஒரு தரம் வேணும், உங்க மனசுல ஒரு உண்மையும் நேர்மையும் வேணும். உண்மையும் நேர்மையும் சொல்லி தொழில் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய இடத்துக்கு வளர முடியும், பெரிய வளர்ச்சி கிடைக்கும். அடுத்த விஷயம் சொல்றேன், லைஃப் டைம் கஸ்டமருக்கு ஒரு டிப்ஸ் சொன்னா இப்போ 3 விஷயம் சொல்லிட்டேன். அடுத்த 4வது விஷயம், உலகத்திலேயே டாப் சேல்ஸ் பீப்புள்ஸ் ஒரே 1% பீப்புளுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். யாரெல்லாம் சூப்பர் சேல்ஸ்மேன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் சூப்பரா ஒரு பொருளை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் அதை கேட்டுக்கணும். உங்க பேர் ராசியை விட முக்கியம், உங்க பேரை நியூமராலஜியில மாத்துறதை விட முக்கியம், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறத விட முக்கியம் நம்ம சொல்ல போறது, ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்தை விட நம்ம சொல்ல போறது ரொம்ப பெரிய முக்கியம். சொல்ல போற டெக்னிக், உழைச்சிட்டு தியானம் பண்ணா காசு பெருகும், உழைச்சிட்டு சாமி கும்பிட்டா காசு பெருகும். கொஞ்சம் கூட உழைக்காம சும்மா இருந்தா எப்படி காசு பெருகும்? எனர்ஜி யாருக்கு சப்போர்ட் பண்ணுனா உழைச்சு சம்பாதிக்க எண்ணம் உடையவருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய 1% டாப் சேல்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுங்க. சேல்ஸ் பீப்புள், டாப்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ப்ராடக்டை விற்க மாட்டார்கள். ப்ராடக்டை விற்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை கேட்டு வந்தாலும் அவர் தப்பா கூட வரலாம். 5 சீட்டர் கார் வாங்குறதுக்கு வந்தவர்கிட்ட 7 சீட்டர் கார் நம்ம வைக்கலாம். லோ வேரியண்ட் வாங்க வந்தவர்கிட்ட நம்ம ஹை வேரியண்ட் கூட வைக்கலாம்.
சில கஸ்டமருக்கு அவங்களுக்கு என்ன வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. ப்ராடக்ட் நம்ம விற்கக்கூடாது. காய்கறி வாங்கணும்னு வருவாரு, அவர் ஏதாவது பிரியாணி செய்யணும்ட்டு வருவாரு, நம்மகிட்ட வந்து வேற வேற காய்கறி கேட்பாரு. நம்ம பிரியாணியா, என்ன பிரியாணி, இந்தாங்க பட்டாணி, காலிஃபிளவர் இருந்தாங்க, கேரட் போட்டுக்கோங்க, பீன்ஸ் போட்டு நம்ம கைடு பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட சில நேரங்கள்ல உண்டாகும். நீங்க எந்த நிறுவனம் நடத்தினாலும், எந்த கடை வச்சிருந்தாலும், பெட்டி கடை வச்சிருந்தாலும், கஸ்டமருக்கு ப்ராடக்ட் வைக்கக்கூடாது, கஸ்டமருக்கு ரிசல்ட்டை தான் விற்கணும். கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் நாம கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு முடிவு கொடுத்து அந்த முடிவை தான் வைக்கணும். கஸ்டமர் உங்கள்கிட்ட வர்றாங்கன்னா, ஒரு பொருளை வாங்கினான்னா அவங்களோட வாழ்க்கையை அது எப்படி மாத்துங்கிறது அவங்களுக்கு முக்கியம். ஒரு பொருளோட ஃபியூச்சர்ஸ் அவங்களுக்கு பெருசா தேவையில்லை, ஒரு பொருளோட பெனிஃபிட்ஸ் தேவை, ஒரு பொருளோட ரிசல்ட் தேவை அவங்களுக்கு. ஒரு செல்போன் வாங்குறான், செல்போனோட ஃபியூச்சர்ஸை விட செல்போன் நமக்கு எப்படி யூஸ் ஆகும், அவ்வளோதான் நமக்கு தேவை. செல்போன் வாங்கி என்ன வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், கேமரா எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், செல்ஃபோனில் பேசுவோம், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அவ்வளோதான். இதை தாண்டி அதில் எத்தனை ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் எவ்வளவு தான் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதே இல்லை, பயன்படுத்த போகிறதே இல்லை. நீங்கள் செல்ஃபோன்லாம் விளம்பரங்கள் வரும்போது பாருங்கள், ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபோனை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எவ்வளோ குவாலிட்டியாக எடுக்கலாம்னு மட்டும்தான் விளம்பரம் வரும். ஏதாவது ஒரு பெனிஃபிட் வச்சு தான் விளம்பரங்கள் வரும். செல்போனை புதுசாக அறிமுகப்படுத்தும் போது ஏதாவது ஒரு பெனிஃபிட்டை வச்சு தான் அதில் விளம்பரங்கள் வரும். வீடியோ குவாலிட்டி இருக்கும், ஆடியோ குவாலிட்டி இருக்கும், உங்களுக்கு டச் ரொம்ப நல்லா இருக்கும், உங்கள் ஃபிங்கர்ஸுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும். இப்படி ஒரு ஃபோனு ஸ்லிம்னு சொல்லி விற்கிறாங்க. ஒரு ஃபோன் வந்து நல்ல ஒரு பெரிய அளவுக்கு மாடலிங் பண்ணிட்டு நல்ல கலர்ஸ் எல்லாம் மாற்றி விதவிதமான கலர்ஸ்ன்னு சொல்லி விற்பாங்க. அதோட ஃபியூச்சர்ஸை விட அதோட பெனிஃபிட், இந்த செல்லு வாங்கினா எனக்கு பணக்காரத்தோரணம் இருக்கா, இந்த செல்லு எனக்கு பிடிச்சிருக்கா, டிசைன் பிடிச்சிருக்கா. சில செல்லுலாம் ரொம்ப வெயிட் 1/4 கிலோ இருக்கும், சில செல்லெல்லாம் கொஞ்சம் குறைவான வெயிட்ல உள்ள செல்லு சில பேர் தேடி எடுப்பாங்க. செல்போன் உதாரணத்துக்கு சொல்றேன், எந்த பொருளுமே மக்களுக்கு தேவை பெனிஃபிட் தான். அதோட ஃபியூச்சர்ஸை விட, ஃபியூச்சர்ஸ் தேவைதான், ஃபியூச்சர்ஸ் குறைவு தான் மக்களுக்கு தேவையானது, பெனிஃபிட்ஸ் தான் அதிகம் தேவை. பெனிஃபிட் அதிகமா தேவை. நினைவுல வச்சுக்கோங்க, கஸ்டமர் உங்க பொருளை வாங்குறது இல்லை, அவர் ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து வந்திருக்காரு, அவர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அவங்க ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, சுடியோ மிடியோ ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஒரு மாடர்னா ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு வந்திருப்பாங்க, அவங்க ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்து நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. அவர் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கொடுத்தால் அவர் பொருளை வாங்கி கொண்டு செல்லு ஓடுவார். அவர் பொருளை வாங்க வரவில்லை, பொருளின் மூலமாக அவர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். தீபாவளிக்கு புது ட்ரெஸ், பொங்கலுக்கு புது ட்ரெஸ், இத்தனை ட்ரெஸ் வீட்டில் கிடைக்க, அப்போ ஒன்னொன்னுக்கும் பிறந்த நாளைக்கு ஒரு ட்ரெஸ், தீபாவளிக்கு ட்ரெஸ், பொங்கலுக்கு ட்ரெஸ், எந்த நாள் வந்தாலும் அந்தந்த நாளைக்கு ஒரு ட்ரெஸ். எதுக்கு ட்ரெஸ்? அவங்க ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கிறாங்க, அதுக்காக வந்திருக்காங்க கஸ்டமர். இப்ப நான் சொல்ற மாதிரி கஸ்டமருடைய உளவியலை பிரிச்சு பகுந்து நீங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல பெரிய ஆளாயிருவீங்க. சேல்ஸ் டெக்னிக், ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதான் குபேர யோகம் பயிற்சியில கலந்து கொள்ளக்கூடியவங்க, பிசினஸ் நடத்துறவங்க யாரா இருந்தாலுமே அவங்களோட கடைக்கு போய் அவங்க நிறுவனத்துல வேலை செய்யற அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார நான் ட்ரைனிங் கொடுப்பேன். ஹவு டு ஹேண்டில் த கஸ்டமர் அப்படின்னு. கஸ்டமர் டீலிங்கே ரொம்ப அற்புதமான ஒரு கலை, வாடிக்கையாளரை கவரக்கூடிய கலை. வாடிக்கையாளருக்கு உதவும் திறனோடு நம்ம கடையில நிக்கணும். எதையாவது ஒண்ணு வித்துறோம்னா, ஏதாவது ஒண்ணு அவர் திரளை கட்டிடணும் அப்படிங்கிற மனநிலைமை நம்ம நிக்க கூடாது கடையில. எதையாவது ஒண்ணு வித்துறதுக்கு அப்படி இல்லை. அவர் என்ன கேட்டு வந்தாரோ அதை நம்ம கொடுக்கணும், அதை இன்னும் பெஸ்டா கொடுக்கணும். அவருக்கு தேவையானதை நாம விரிவுபடுத்தி பெரிதுபடுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஹைலி ப்ரொஃபஷனல் சேல்ஸ் ப்ரொஃபஷனல் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ். குபேர யோகம் பயிற்சிக்கு வாங்க, உங்க நிறுவனத்தை நானே வந்து முன்னேற்றி காட்டுறேன். சில பேருக்கு சேல்ஸ், நான் அடுத்த பாயிண்ட் ஒன்று சொல்றேன், சில பேர் சேல்ஸ் அதிகரிக்கலைங்கிறாங்க. அதுக்கு உண்மையான காரணம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சேல்ஸ் அதிகமாகலை, அதிக பொருள் விற்கலைன்னா அதுக்கு காரணம் உங்க ப்ராடக்ட் இல்லை, கஸ்டமர் சைக்காலஜியை புரிஞ்சுக்காதது தான். நீங்க முருங்கைக்காய் வித்தாலும் கோடீஸ்வரன் ஆகலாம், தேங்காய் வித்தாலும் கோடீஸ்வரன் ஆகலாம், பிரியாணி கடை வச்சாலும் கோடீஸ்வரன் ஆகலாம், ஸ்டேஷனரி ஷாப் வச்சாலும் சரி, பைண்டிங் ஷாப் வச்சாலும், ஒரு அச்சு காகிதங்கள் அச்சு தொழில் செஞ்சாலும் சரி,
நீங்கள் வந்து பைக் வியாபாரம் பண்ணாலும், செகண்ட் மார்க்கெட்டில் செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் பண்ணுறது, பைக் சேல்ஸ் பண்ணுறது, லாரி நீங்கள் விற்றாலும் சரி, டிராக்டர் விற்றாலும் சரி, விவசாய கருவிகள் வியாபாரம் பண்ணாலும், விவசாயம் செஞ்சாலும், எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலும், என்ன வியாபாரம் பண்ணாலும், நீங்கள் எது பண்ணாலும் ஜெயிக்க முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். பிரச்சனை உங்கள் ப்ராடக்ட்ல இல்லை. சேகல் விற்கிறீங்களா, ஜல்லி விற்கிறீங்களா, சிமெண்ட் வியாபாரம் பண்றீங்களா, பெயிண்ட் வியாபாரம் பண்றீங்களா, பைப்லைன்ஸ் வியாபாரம் பண்றீங்களா, வாட்டர் டேங்கா, சூரிய மின்தகடு வியாபாரம் பண்றீங்களா, லேண்ட் சேல்ஸ் பண்றீங்களா, வீடு கட்டி விற்கிறீங்களா, என்ன விற்கிறீங்க? பேனா பென்சில் விற்கிறீங்களா, செருப்பு கடை வச்சு நடத்துறீங்களா, துணி கடை வச்சு நடத்துறீங்களா, டீ கடையா, பேக்கரியா, ஸ்வீட் ஸ்டாலா, கொரியர் சர்வீஸ் பண்றீங்களா, என்ன கடை வச்சிருக்கீங்க? நீங்க எது வச்சிருந்தாலும் சரி, உங்க ப்ராடக்ட் பிரச்சனையே இல்லை. கஸ்டமர் சைக்காலஜியை புரிஞ்சுக்கல, அதான் பிரச்சனை. உங்களுக்கு சேல்ஸ் அதிகமா இல்லை, கஸ்டமருடைய வாக்கிங் நிறைய இல்லை, கஸ்டமர் வரப்போக இல்லை, உங்க கடைக்குள்ள அதிகமான கிரௌடு வரவே இல்லை, கிரௌடை புல் பண்ண முடியலை அப்படின்னா கஸ்டமர் சைக்காலஜியை புரிஞ்சுக்கலங்கிறது தான் காரணம். கஸ்டமர் வரும் பொழுது நம்ம கிட்ட வந்து பேசும்போது, விவரிக்கும் பொழுது கஸ்டமரோட சைக்காலஜியை பிரித்து சொல்றேன், ரெண்டா பிரித்து சொல்றேன், கேட்டுக்கோங்க. கஸ்டமர் சைக்காலஜினா என்னன்னு, ஒன்று லாஜிக்கல், இன்னொன்று எமோஷனல். கஸ்டமர் ஒரு பொருளை நம்ம கிட்ட வந்து கேட்கும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது லாஜிக்காக தான் பேசுவார். இந்த சேலை எப்படி இருக்கும், இந்த சேலை என்னவா இருக்கும், இது என்ன கலரு, எங்கேயும் தயாரிச்சு வந்தது அப்படின்னு சேலையை பற்றி 1000 விசாரிப்பாங்க. லாஜிக்காக பேசுவாங்க, காரண காரியத்தோட பேசுவாங்க. சில சேலைலாம் 10 வச்சா எரியவே எரியாது, அப்படிலாம் சில சேலை இருக்கு. சில சேலைலாம் ஒரு சின்ன மோதிரம் இருக்குல்ல, இந்த விரல்ல போகிற மோதிரம், அந்த மோதிரத்துக்குள்ள நுழைச்சு எடுத்துடலாம், அப்படிலாம் சேலை இருக்கு. சிங்கப்பூர் சேலைன்னு ஒன்று உடம்புல இருக்கிறதே தெரியாது. கஸ்டமர் முதல்ல நம்ம கிட்ட ஒரு பொருளை வாங்க வந்தா லாஜிக்கா பேசுவாங்க. ஃபைனலா டீல் எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுவாங்க? பொருளை வாங்குறது, பொருளை விசாரிக்கிறது, பொருளை பார்க்கறது, கடைக்குள்ள நுழைஞ்சோன்னா அவங்களுக்கு லாஜிக் போயிட்டு தான் வேலை செய்யும். ஃபைனலா கட் பண்ணி முடிக்கும் போது எமோஷனலா தான் வாங்குவாங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, முடிஞ்சு அவ்வளவுதான், அப்படிதான் வாங்குவாங்க. ஃபைனல் எண்டிங் ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு பொருளை வாங்குறாங்கல்ல, எமோஷனலால வாங்குவாங்க. இப்ப நீங்க லாஜிக்கல ஒர்க் பண்ணணுமா, எமோஷன்ல ஒர்க் பண்ணணுமான்னு முடிவு பண்ணுங்க. அல்லது லாஜிக்கல எவ்வளவு ஒரு கஸ்டமரை நீங்க டீல் பண்ணணும்னா லாஜிக்கல எத்தனை % ஒர்க் பண்ணணும், எமோஷன்ல எத்தனை % ஒர்க் பண்ணணும் நீங்க முடிவு பண்ணுங்க. முதல்ல அவர் கடைக்குள்ள வந்தோன்னே இது என்ன ப்ராடக்ட்னு கேட்க மாட்டாரு, இந்த ப்ராடக்டால எனக்கு என்ன பயன் அப்படிங்கறதா அவருக்கு தேவை. ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் பர்சன் ப்ராடக்டை விற்க மாட்டாங்க, நம்பிக்கையை விற்பாங்க. ட்ரஸ்ட், வேல்யூ, எமோஷன், இது 3ஐயும் சேர்த்து வித்துருவாரு. கஸ்டமருடைய மனதை வென்றால் சேல்ஸ் தானா நடக்கும். எமோஷன்ல தான் எல்லா கஸ்டமரும் எதையுமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. லேண்ட் விற்கிறீங்க, என்ன என்ன சொல்லுவாங்க கடைசியில, இந்த இடம் வாங்குற எனக்கு ராசி, அந்த அமாவாசை பார்ப்பாங்க, பாட்டிமோகம் பார்ப்பாங்க, அஷ்டமி நவமி தேதி பார்த்து நாள் பார்த்து கிளம்ப பார்த்தா இடம் பார்க்கவே வருவாங்க. எமோஷன். நான் ஒருத்தர் கிஃப்ட் வாங்கி தர்றேன்பாங்க, அவங்களே அவங்க வாங்கிட்டாலும் பல நாள் பணத்தை சேர்த்து என் வாழ்க்கையில இடம் வாங்குறது தான் எனக்கு ஒரு பெரிய கனவுன்னு நினைச்சுதானே வாங்குவாங்க. எமோஷன். பர்ச்சேஸ் நடக்கிறது, ஃபைனல் டீலு எமோஷன்ல தான் நடக்கும். பிள்ளைகளை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வராங்களே, வரும்போது காய்ச்சலை சரி பண்ணணும், கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டு வருவாங்க. ஃபைனலு என் பிள்ளைய காப்பாத்திட்டீங்க, எங்க அப்பா காப்பாத்திட்டீங்க. எமோஷன், ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ். கடைக்கு வரும்போது பட்டுச்சேலை வாங்க தான் வருவாங்க. ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு, கல்யாண பொண்ணை அழைச்சிக்கிட்டு கல்யாணப்பட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வரும். அந்த டிசைன் இருக்கா, அந்த டிசைன் இருக்கா, இது என்ன கலரு, அது என்ன கலரு, லாஜிக்கலா தான் போயிட்டு இருக்கோம். ஃபைனலி அந்த மாமியாரும் அந்த மருமகளும் பேசிக்கிறத பாருங்க. எடுத்து அப்படி வச்சு, என் மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கா, என்ன அது, எமோஷன். இப்படி இப்படி கண்ணத்தை பிடிச்சி இப்படி உருவாங்க, திருஷ்டி சுத்தி போடுவாங்க. என்னது இது, எமோஷன். லட்சுமியாட்டம் இருக்கம்பாங்க, என்ன அது, எமோஷன். எந்த பொருளா இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் லாஜிக்ல ஸ்டார்ட் பண்ண முடியும் போது எமோஷன்ல தான் முடியும். இந்த சைக்காலஜி நீங்க கத்துக்கிறேன்னா அதுக்குதான் உங்களை குபேர பயிற்சி வாங்கன்னு சொல்றேன். குபேர யோக பயிற்சி கட்டணம் செலுத்தி வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா சேல்ஸ் டெக்னிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓனர் ஆகிறது எப்படின்னு சொல்லி தருவேன். ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் சொல்லி தருவேன். எப்படி பணவசியம் பண்ணலாம் சொல்லி தருவேன். முகவசியம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தருவேன். பயிற்சியினுடைய அறிமுக வகுப்புகள் சில நேரங்களில் இலவச பயிற்சிகள் கொடுப்போம். இலவச பயிற்சியிலே உங்களுக்கு வந்து தகவல் நிறைய கிடைக்குது அப்படின்னா கட்டணம் செலுத்தி வரக்கூடிய பயிற்சியில தான் நீங்க
முழு அவதாரத்தையும் பார்ப்பீங்க. நான் இலவச பயிற்சியிலுமே உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறது என்ன சொன்னேன், ஆளுக்கு 100 ரூபாய் அன்னதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பயிற்சியில ஜாயின் பண்ணுங்க. பயிற்சி இலவசம், நான் தர்றது இலவசமா தர்றேன். எனக்கு நீங்க ஃபீஸ் கொடுக்கணும், எனக்கு நீங்க ஃபீஸ் கொடுக்க வேண்டாம். ஒரு இடத்துல ஒரு அன்னதானம் ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க பயிற்சிக்கு. பயிற்சிக்கான கட்டணம் அதுதான். நீங்க எங்க வேணாலும் கொடுக்கலாம், ஒரு 100 ரூபாய் அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. இலவச பயிற்சியில, இலவச பயிற்சி என்பது முழுமையான பயிற்சிக்கான முன்னோட்டமாக நடக்கக்கூடிய முன் அறிவிப்பு பயிற்சிகள். ரியலா பயிற்சி எப்படி நடக்குங்கிறது மக்கள் சில பேருக்கு தெரியாம இருக்கும். தெரியாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அறிமுகங்கள் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு அறிமுகம் தேவைப்படும். இந்த பயிற்சி எப்படி இருக்கும்னே தெரியாம ஒருத்தர் கட்டணம் செலுத்தி பயிற்சிக்குள்ள உள்ள நுழைகிறதுக்கு அவர் கொஞ்சம் யோசிப்பார். அப்ப அவங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கணும். அந்த பயிற்சியை பத்தி என்னங்கிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு புரிதல் திறன் உண்டாகணும். அப்படிங்கிறதுக்காக நாம இலவச பயிற்சிகளை ஏற்பாடு செய்து அறிமுக வகுப்புகள் நடத்துறோம். நான் அடுத்த டிப்ஸ் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. இந்த குவாலிட்டியான ஒரு இதில் நம்ம வரிசையா நிறைய டிப்ஸ் சொல்லிக்கிருந்தோம். இடையில குபேரோக பயிற்சி பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்துட்டேன். நான் அடுத்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நல்ல சேல்ஸ் மேனேஜர் என்ன செய்யணும், ஒரு நல்ல சூப்பர்வைசர் என்ன செய்யணும், ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணக்கூடியவர் என்ன செய்யணும், தான் கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு லீடரா இருக்காரு, ஒரு 20 பேரை மெயின்டைன் பண்றாருன்னா அந்த லீடர் என்ன செய்யணும், ஒரு கம்பெனியோட சிஇஓ என்ன செய்யணும். ஒரு கம்பெனியோட சிஇஓ நானும் ரவுடி தான், நானும் சிஇஓ தான், நானும் சிஇஓ தான் பெருமை பேத்திக்கிட்டு தெரிய மாட்டாரு. அப்படி சொல்ல மாட்டார். அவருடைய செயல்திறனில், அவருடைய நடவடிக்கையில் தான் அவர் சிஇஓங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் தான் கம்பெனிக்கு முதலாளி தெரியுமா, இப்ப சொல்லி சொல்லியா தெரிகிறத. நான் தான் அந்த கம்பெனிக்கு சிஇஓ தெரியுமா, சொல்லி சொல்லியா தெரிகிறத. நடவடிக்கைகளை தெரியணும். நான் சில குவாலிட்டிஸ் சொல்றேன். இந்த குவாலிட்டி இருந்தா யூ ஆர் த லீடர். இப்ப தென்றல் ஃபவுண்டேஷன்லயே நிறைய பேர் லீடரா இருக்கீங்க. அந்த லீடர்ஸுக்கெல்லாம் இப்போ ஒரு குவாலிட்டி சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல மேனேஜரா இருக்கிறவங்களுக்கும் இதே குவாலிட்டி தான். ஒரு சூப்பர்வைசருக்கும் இதே குவாலிட்டி தான். 10 கொத்தனார் வச்சு வேலை வாங்கக்கூடிய மேஸ்திரிக்கும் இதே குவாலிட்டி நான் சொல்ல போறது தான். ஒரு கம்பெனி முதலாளிக்கு இப்ப நான் சொல்ல போறது தான். தெரிஞ்சுக்கோங்க, அட்டகாசமா இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஹாப்பியா இருங்க. ஒரு நல்ல சேல்ஸ் மேனேஜர் என்ன செய்வார், எப்படி இருப்பாரு? ஒரு மேனேஜர் என்பவர் சேல்ஸை மட்டும் மேனேஜ் செய்வர் இல்லை, தன் மனநிலையையும் தன்னோடு இருக்கக்கூடிய பணியாளர்கள் மனநிலைமையையும் தன்னை தேடி வரக்கூடிய மக்கள் மனநிலைமையையும் மைண்ட் செட், மைண்ட மேனேஜ் பண்றவர் தான் மேனேஜர். சேல்ஸை மேனேஜ் பண்றவர் மேனேஜர் இல்ல, மைண்ட மேனேஜ் பண்றவர் தான் மேனேஜர். ஒரு லீடரா உங்களுக்கு தென்றல் ஃபவுண்டேஷன்ல ஒரு 20 பேரை கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா மக்களை மேனேஜ் பண்ணணும், மக்கள் மனசை டீல் பண்ணணும். அவர் தான் மேனேஜர். மேனேஜர்னா அது ஒரு பொறுப்பு, அது ஒரு பதவி இல்லை. அப்படியே கோட் சூட்டை போட்டு டை போட்டுக்கிட்டு அப்படியே என்னமோ பெரிய அதிகாரி மாதிரி. மைண்ட் செட் மேனேஜ்மெண்ட். பெரிய சிஇஓ என்ன சிஇஓ என்னன்னு கேட்குறேன். ஒரு 5 விஷயம் சொல்றேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு நல்ல சிஇஓன்னா என்ன, ஒரு நல்ல மேனேஜர்னா என்ன. ஃபர்ஸ்ட் விஷயம் மோட்டிவேஷன். அந்த டீம் இருக்குல்ல, டீம் தனக்கு கீழே இருக்காங்கல்ல, 10 பேர் 5 பேர் தான் கூட இருக்காங்கல்ல, அந்த டீமுக்கு தான் கூட இருக்கிறவங்க, தான் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு லீடரா இருக்கிறவர், ஒரு மேனேஜரா இருக்கிறவர், ஒரு ஓனரா இருக்கிறவர் என்ன செய்யணும்னா அந்த டீமுக்கு எமோஷனலி எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எமோஷன் எனர்ஜி, சும்மா வேர்ட்ஸ்ல மட்டும் எனர்ஜி இல்லை, மனதிலே ஒரு உற்சாகத்தை கொடுத்து மன உற்சாகத்தோடு அவங்கள டெவலப் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா மனிதனுடைய மனசு பாசி படர்ந்த குளம் மாதிரி. எத்தனை தடவை பாசியை நீங்க விலக்கி விட்டாலும் திரும்ப திரும்ப அந்த குளத்துல பாசி பிடிச்சிக்கும். மனுஷனோட மனசு எப்படின்னா, வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு என்னதான் அழுக்கடைஞ்ச ரூமுக்குள்ள போய் நீங்க வந்தாலும் உடம்புல அது ஒட்டிடும், எப்படியாவது அழுக்கு ஒட்டிடும். சந்திரமுகி பங்களாவுக்குள்ள வெள்ளச்சட்டை போட்டு உள்ள போயிட்டு வெளியில வந்தா தூசி கொஞ்சம் கூடமா ஒட்டாம போயிரா. அப்படிதான் மனசு. அப்பப்ப அழுக்கு ஒட்டும், அப்பப்ப குப்பைகள் ஒட்டும், அப்பப்ப டைவர்ட் ஆகும், அப்பப்ப மனசு கொஞ்சம் தாழ்ச்சிக்கு போகும். அப்பெல்லாம் உற்சாகம் கொடுக்கணும் அந்த மேனேஜர். எம்ப்ளாயிஸை திட்டிக்கிட்டே இருக்கிறவருக்கு பேரு சிஇஓவா? அந்த வாயு திட்டுறதுக்கு தான் இருக்கா? நான் தான் கேட்கிறேன். ஒரு ஓனர் திட்டிக்கிட்டேவா இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் குறையேவா கண்டுபிடிக்கிறது?
அது மனநல பாதிக்கப்பட்ட பைத்தியம்னு பேரு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் குறை கண்டுபிடிச்சா அது பைத்தியம். அது சிஇஓ கிடையாது, மேனேஜர் கிடையாது, அது ஓனர் கிடையாது, பைத்தியம்னு பேரு. பைத்தியத்தை தலைவராச்சுக்கிட்டு எப்படி கம்பெனி நல்லா இருக்கும்? ஒரு ஆளு வேலைக்கு நிக்காது, எல்லாம் பிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருவாங்க. எனக்கு எம்ப்ளாயே செட் ஆகல, வேலைக்கே ஆளு செட் ஆகல. எப்படி வேலைக்கு செட் ஆவாங்க? முதலாளியே மெண்டல் மாதிரி இருந்தா. ரெண்டாவது, கோச்சிங். ஒரு நல்ல சிஇஓ யாரையும் தவறு சொல்ல மாட்டார். தனக்கு கீழே வேலை பார்க்கிற யாரும் தவறு செஞ்சிருந்தாலும் எப்படி சரி செய்யணும்னு கத்து கொடுப்பார். அவர் தான் சிஇஓ. எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டு தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது ஒரு சிஇஓட வேலை கிடையாது. ஒரு மேனேஜருங்கிறவரு ஒரு நிர்வாகத்தை, இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, 10 பேர் வேலை பார்க்கறாங்க, ஒரு சூப்பர்வைசரை பிக்ஸ் பண்ணிட்டீங்க, அவர் தான் அதை மேனேஜ் பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தனும் பண்ற தப்ப பூரா அவங்கள்ட்டே சொல்லிக்கிட்டே இருந்தா, என்கிட்டே சில தலைவர்கள் எப்ப பார்த்தாலும் தப்பா சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், தப்பு சொல்லாதீங்க, குறை சொல்றதை நிறுத்துங்க. குறைய சரி செய்ய தான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கு, பிக்ஸ் பண்ணிருக்கு. குறைய போய் சரி செய்யுங்க. அதை விட்டு எப்ப பார்த்தாலும் இது குறை அது குறை. பைத்தியங்கள் தான் அப்படி பேசும். எங்கேயுமே குறை பேசாதீங்க. நீங்க ஒரு நல்ல குவாலிட்டியான பெர்சனா வரணும்னா யாரையும் குறை பேசக்கூடாது. தவறுகளை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். சரி செய்கிறவர் தான் மேனேஜர். அடுத்து 3வது, ரெகக்னேஷன். உங்க கூட பணி செய்யக்கூடிய நபர்களுடைய சின்ன வெற்றியை கூட பாராட்டினால் டொபமைன் மோட்டிவேட் ஆகும். அவங்களுடைய மூளையில டொபமைன் சுரக்கும், பயங்கர பூஸ்ட் ஆகும். ரெகக்னைஸ் பண்ணணும். 3வது விஷயம், ரெகக்னேஷன் பண்ணணும். அவர் தான் மேனேஜரு. சிறிய வெற்றியை கூட பாராட்ட வேண்டும். ஒருவர் செய்யக்கூடிய செயலை கண்டுபிடித்து பாராட்ட வேண்டும். சின்ன சின்னதா குறை கண்டுபிடிக்கிறது வேலை இல்ல, சின்ன சின்னதா வெற்றியை கண்டுபிடிக்கிறதா வேலை. அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பாராட்டினா என்ன நடக்கும்? நீங்க மோட்டிவேஷனுக்கு வேர்ட்ஸ் கூட பண்ண வேண்டியது இல்லை, அவங்களுக்கு நீங்க பாராட்டணும், டொபமைன் சுரந்துரும், ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேஷன் வந்துடும். இதுதான் ஒரு சிஇஓட வேலை. நானும் சிஇஓ இது என்ன? வடிவேலு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. நானும் ரவுடி தான் அப்படி இல்லை அது. அடுத்து 4வது விஷயம், அக்கௌண்டபிலிட்டி. 4வது விஷயம், ஒரு மேனேஜருக்கு இருக்க வேண்டியது, மேனேஜர்னு சொல்றேன், மேனேஜருங்கிற இடத்துல ஒரு தலைமை பொறுப்பு உடையவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா ஈச் பர்சனுக்கு இந்த 5 விஷயங்கள் செட் ஆகும். அக்கௌண்டபிலிட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேனேஜருங்கிறவர் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி டார்கெட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. இப்ப இன்னைக்கு 500 இட்லி விற்கணும், டார்கெட் பிக்ஸ் பண்ணியாச்சு, ஓகே. சில ஹோட்டல் பிக்ஸ் பண்ணுவாங்க, சில லாட்ஜில எல்லாம் எல்லாரும் புக் பண்ணணும்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவாங்க. எம்எல்எம் மார்க்கெட்டிங்லாம் சில பொருட்கள் விற்கும்போது இத்தனை நாளைக்குள்ள இத்தனை கோடி நீங்க டேர்ன் ஓவர் பண்ணணும் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியில ஒரு பால் விற்கும்போது இவ்வளவுன்னு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க. டார்கெட் எல்லா இடத்துலையும் பிக்ஸ் பண்ணத்தான் செய்வாங்க. டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும், ஒரு வேகமா விரைவா வேலை செய்யறதுக்கு. டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட்ல மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்க கூடாது. டார்கெட்டை அச்சீவ் பண்ண நம்ம கூட வேலை பார்க்கறது மனுஷன் தானே. டார்கெட்டை அச்சீவ் பண்ணாம கூட போகலாம், வாய்ப்பு உண்டு. நீங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணலன்னு அந்த மனுஷனை திட்டினீங்கன்னா அவன் கம்பெனியை விட்டு வேலையை விட்டே போயிடுவானே. ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்றாங்களோ அச்சீவ் பண்ணலையோ, டார்கெட்டை கொடுத்துறணும். நீங்க டார்கெட்டை பத்தி மட்டும் யோசிச்சா மேனேஜர் கிடையாது. தினசரி அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய ப்ராசஸ், அவங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பணி நோக்கம் இருக்குல்ல, அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை தொய்வு இல்லாம. நம்ம டார்கெட் 5 கோடி கொடுத்துருப்போம், ஆனா 2 கோடி தான் நிறைவேற்றி இருப்பாங்க. ஆனா அவங்க தொடர்ச்சியா வேலை பண்ணாங்கல்ல, தொடர்ச்சியா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த தொடர்ச்சியான ஆக்டிவிட்டியை கண்காணிச்சு ஒரு மேனேஜருங்கிறாரு அவங்கள பாராட்டணும்ல. அதை விட்டுவிட்டு எதுக்கு எடுத்தாலும் குறை சொன்னா வெறுத்து உங்களை ஒதுக்கி விடுவார்கள் மக்கள். வெறுப்பின் உச்சத்திலே கொண்டு போய் உங்களை வைத்து விடுவார்கள். எந்த நல்லது பண்ணாலும் சரி ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு தடவை ஒருத்தரை நீங்க நோகடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நீங்க என்ன ஒரு தடவை ஒருத்தரை நோகடிச்சுட்டா போதும், அப்புறம் நீங்க 1000 நல்லது சொன்னாலும் அவங்களுக்கு நீங்க தான் என்னை நோகடிச்சு இல்லை, நீ போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு மேனேஜர் இப்ப வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸை நோகடிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா
நீங்க கொடுத்த டார்கெட் 5 கோடி, 5 கோடிக்கு அவங்க 2 கோடி அடைஞ்சிட்டாங்க. அந்த 2 கோடியை நீங்க மதிக்காம விட்டீங்கல்ல. அவங்க செய்த செயலை மதிக்காம விட்டீங்களே, அப்புறம் என்ன நீங்க மேனேஜர், அப்புறம் என்ன நீங்க முதலாளி? ஏன் உங்களுக்கு எம்ப்ளாயி கிடைக்கலன்னா, நான் வர்ற எம்ப்ளாயி எல்லாம் ஓடி போறாங்க, ஏன் ஓடி போறாங்கன்னா மதிச்சிங்களா? செய்த செயலை மதிச்சிங்களா? செயலை மதிக்கணும்ல. இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துன்னா சில பேர் திட்டுறேங்கிறீங்க. சில பேருக்கு நான் சொல்லும் பொழுது, நம்ம அந்த தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்த தவறுகள் நெஞ்ச போய் சுடும். சில பேருக்கு இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்கும்னா, ஓ இப்படி எல்லாம் தான் ஒரு நிர்வாகத்தை நம்ம நடத்தணுமா அப்படின்னு இது வந்து ஒரு லேர்னிங்கா, ஒரு படிப்பினையா இருக்கும், ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை போல இருக்கும். சில பேருக்கு தவறு செஞ்சவங்களுக்கு சுடும். இது வரைக்கும் இப்படி ஒரு மேலாண்மை பணி, ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணாதவங்க, பீப்புள் மேனேஜ்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இது ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு கல்வியா தெரியும். சில பேருக்கு நெஞ்ச சுடும் இல்லை, அந்த நெஞ்சு சுடுற ஆளு போற என்கிட்ட என்ன சொல்றது தெரியுமா, என்னைய போய் நான் திட்டுறேன் அப்படிங்கிறது. நான் திட்டுறேங்கிறது, ஆன்லைன்ல வந்து கமெண்ட் அடிக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் தட்டுறது, யூடியூப்ல கமெண்ட் தட்டுறது, நேரில் வந்து என்கிட்ட சொல்றது ஐயா திட்டுனீங்க. நான் யோசிப்பேன், நம்ம எங்கேயா திட்டுனோம்? நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே கல்விதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே கல்விதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆளுக்கு ஒரு மனநிலை எனக்கு தெரியும். சரி, அவங்க மனநிலைமையில அவங்கவுங்க அப்படி இருப்பாங்க. என்னைக்கே ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. என்னை சரியாக ஒருவர் புரிந்து கொள்வதை விட தவறாக ஒருத்தர் புரிந்து கொண்டால்தான், தவறாக புரிந்து கொள்வர் நினைப்புல தான் நான் அதிகமா இருப்பேன். அது எனக்கு தெரியும். தவறாக புரிந்து கொண்ட ஒரு நபர் தான் என்னை வந்து வேறு ஏதாவது தவறு சொல்லலாம் என்று இன்னொன்றும் தேடுவார். அதிலும் தவறை கண்டுபிடிப்பார், இன்னொன்றும் தேடுவார், இன்னொன்றும் தேடுவார், இன்னொன்றும் தேடுவார். தவறு கண்டுபிடிச்சு ஒரு நாள் டயர்டாகி இதுக்கு மேல கண்டுபிடிக்க தப்பே இல்லைன்னு ஒரு நேரம் சிக்கி முக்கி தவிக்கும் போது அதுக்கப்புறம் என்னை பத்தி ஒரு நாள் புரிய வரும். அன்னைக்கு அவரு பக்தரா மாறுவார். அது வரைக்கும் ஐ எம் வெயிட்டிங். அது வரைக்கும் வெயிட்டிங். உங்களை புரியாதவர் ஒருபோதும் உங்களை விட்டு பிரிந்தான் இருப்பார், ஒருபோதும் சேர மாட்டார். உங்களை புரியாத ஒருத்தருக்கு நீங்க புரிய வைக்க முயற்சி கொள்ளலாமே தவிர, நீங்கள் எவ்வளவு புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அவரா சம்மதிச்சு புரிஞ்சாதான் உண்டு. இல்லைன்னா நீங்க புரிய வைக்க முடியாது. உங்களை புரியாத ஒரு நபரை புரிய வைக்கிறத விட நீங்க வாட்டுக்கு ஒதுங்கி அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போறது நல்லது. ஏன்னா உங்களை அவராதான் ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு, அவராவே ஒரு நாள் ரைட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உண்டே தவிர, அவரா ராங் அண்டர்ஸ்டாண்ட் உங்களை பண்ணிருக்கும் போது நீங்க போய் சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. நிறைய நேரம் நீங்க இது நான் ஃபாலோ பண்ற சைக்காலஜி, நான் உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். சம்பந்தமே இல்லாம உங்களை ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரை போய் நீங்க எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் உங்களை சரியா புரிஞ்சுக்க மாட்டாரு. அவரா ஒரு நாள் தானா புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. சரி, மேனேஜருக்கு வந்து 5வது பண்பு சொல்றேன் உங்களுக்கு. 5வது பண்பு சைக்காலஜிக்கல் சேஃப்டி. 5வது பண்பு சைக்காலஜிக்கல் சேஃப்டி. தவறு செய்திருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க, உங்களுடைய சக பணியாளர்கள், நீங்க ஒரு முதலாளியா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க தவறு செஞ்சாலும் அதை பயப்படாம உங்ககிட்ட சொல்லி, அதை தவறுலேருந்து அவங்க திருந்திக்கிட்டு, அதை திருத்திக்கிட்டு அவங்க கற்றுக்கொள்வதற்கான ஒரு சுதந்திரத்தை, ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி வைத்திருந்தால் யூ ஆர் அ குட் மேனேஜர். அவன் தப்பு செஞ்சா நீங்க கண்டிக்கதான் போவீங்க அப்படின்னா, அவன் தப்பு செஞ்சதை மறைக்கத்தான் பார்ப்பானே தவிர, மறைக்கிறதுலதான் அவன் கவனம் செலுத்துவானே தவிர திருத்திக்கவே மாட்டான். எந்த மனுஷனும் தவறு செய்வான். பெத்த பிள்ளை தவறு செய்யும், வாத்தியாரு தவறு செய்வாரு, எல்லாரும் தவறு செய்வாங்க. இவ்வளவு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கிட்ட ஏதாவது 2-3 தவறுகள் இருக்கலாம். நானும் பேசக்கூடிய பேச்சுகளை நிறைய மாத்தி அந்த சொற்களை மாத்தி நல்ல விதமா இன்னும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும். நானும் மாறி வந்த நபர் தான். எல்லாட்டையும் தவறு இருக்கும். திருத்திக் கொள்வதற்கு ஒரு சுதந்திரம் வேணும். உங்கள் பணியாளர்கள் உங்களிடம் ஏன் நிற்கல தெரியுமா? அவங்க செய்யற தவறை நீங்க பொறுத்துக்கிட்டு அவங்க திருந்துறதுக்கான சூழ்நிலையை கொடுக்காம நீங்க வாட்டுக்கு ஓவரா பேசி விட்டீங்க, அவங்க பிச்சுக்கிட்டு தெரிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த 5 குவாலிட்டி இருந்தா தான் ஒருத்தர் மேனேஜர். இது ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்தாலும் நான் சொல்றது பொருந்தும், பிரின்சிபலா இருந்தாலும் நான் சொல்றது பொருந்தும், ஹெச்ஓடியா இருந்தாலும் நான் சொல்றது, தலைமை பண்புல யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஐடில ஒரு டீம் லீடரா இருக்கீங்களா, அவங்களுக்கும் பொருந்தும். காலையில நீங்க துப்புரவு பணியாளர்களை வந்து வேலை வாங்கக்கூடிய சூப்பர்வைசர், அதுக்கெல்லாம் அரசாங்கத்துல கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. எந்தெந்த ஏரியால யாரெல்லாம் போய் காலைல கூட்டி சுத்தம் பண்ணணும், எந்த தெரு யார் சுத்தம் பண்ணணும், வேலைக்கு பிரிச்சு விடுறதுக்கு அதுக்கு ஒருத்தருக்கு இருக்காரு. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி 10 பேரை டீல் பண்றீங்கனாலே இந்த 5 கொள்கையை ஃபாலோ பண்ணணும். ஒரு சிறந்த சேல்ஸ் மேனேஜர் அந்த டீமை கட்டுப்படுத்த மாட்டார், அவர்களுடைய மனநிலைமையே மாட்டுவார். நீங்க நல்ல சிஇஓன்னா
உங்க கூட இருக்கிற நபர்களுடைய மனநிலையை மாத்தணுமே தவிர கட்டுப்படுத்தினீங்கன்னா அது சிஇஓ பண்ற வேலை கிடையாது. மக்களை அனுசரிக்க தெரியல, நீங்க என்ன செய்வா? என்ன நீங்க செய்வோன்னு 4 மக்கள் மனசுல அனுசரிக்க தெரியல, அப்புறம் என்ன நீங்க பெரிய ஆளு? நானும் பெரிய ஆளு, நானும் பெரிய ஆளு சொல்லப்படாது. பழக்க வழக்கத்தில் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னொரு டெக்னிக் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப கஸ்டமர் உங்கள்கிட்ட ஒரு பொருள் வாங்காம எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், நோன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம்ப்பா, வேணுமான்னு கேட்குறீங்க, வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாங்க, ரிஜெக்ஷன் அப்படின்ட்டாங்க. கடையில் சப்பாத்தி வேணுமாங்கிறீங்க, வேண்டான்ட்டாங்க. ஒரு கயிறு கட்டு வந்திருக்காரு, நீங்க வேற ஒரு நைலான் கயிறு கொடுக்குறீங்க, வேணான்ட்டாரு. ஒரு பொம்மை கேட்டு வந்திருக்காரு, ஒரு 2000 ரூபாய் பொம்மை, அது நீங்க ஒரு 1300 ரூபாய்க்கு கூட காட்டுறீங்க, வேற பொம்மை தான் காட்டுறீங்க, அவர் வேணான்ட்டாரு. அவர் கேட்டு வந்தது இல்லை, அவர் ஒரு கொசுவலை கேட்கிறாரு, வேற ஏதாவது கொடுத்துட்டீங்க, அவர் வேணான்ட்டாரு. இல்ல அவர் கேட்டு ஒரு போர்வை கேட்டு வர்றாரு, அது இருக்கு, அதையே நீங்க கொடுக்குறீங்க, வேணான்ட்டாரு. ஒரு கருங்காலி மாலை கேட்டு வர்றாரு, அவர் கேட்டதே நீங்க கொடுக்குறீங்க, ஆனாலும் வேணான்ட்டாரு. நீங்க கேட்டதை கொடுத்து வேணான்னு சொன்னாலும் சரி, அவர் கேட்டதை நீங்க கொடுக்காம அவர் வேணான்னு சொன்னாலும் சரி, மொத்தம் ஒரு கஸ்டமர் வேணான்ட்டாரு. வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேணான்னு சொன்னா எப்படி? வேணான்னு சொன்னா அப்படியே முகத்தை வத்த வச்சு உதடெல்லாம் பிதுங்கி, ஓ என்ன இவ்வளவு நேரம் என்னை பார்க்க வச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன் கஸ்டமர் என்னையா அப்படி பண்ணிட்டேன், இவ்வளவு நேரம் எனக்கு டைம் வேஸ்ட், ஒண்ணுமே வாங்காம போறேன் அப்படின்னு விரட்டி அடிக்கிறது. ஒரு கஸ்டமர் நோ சொன்னா, நல்ல சேல்ஸ் ப்ரொஃபஷன் நோ சொன்னா, வேணாம்னு சொன்னா அதை ரிஜெக்ஷனா பார்க்க மாட்டாங்க, அதை இன்ஃபர்மேஷனா பார்ப்பாங்க. மறுப்புகள் என்பது மறுப்புகள் இல்ல, புதிய வாய்ப்புக்கான திறப்புகள். கஸ்டமர் நீங்க கொடுத்த ப்ராடக்டை நிராகரிக்கல, அந்த ப்ராடக்டை நீங்க கொடுத்துட்டு அவர் வேணான்னு சொல்றாருன்னா, அந்த ப்ராடக்டால என்ன ரிஸ்க் வரும்னு அவர் யோசிச்சு அவர் வேணாம் பாரு. எந்த ப்ராடக்டை கேட்டு வந்தாரோ அதை நீங்க கையில கொடுத்தாலும் கூட, கையில வாங்கணும்னு, இதை வாங்கி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போறோம், அதை வாங்கி வச்சுக்க போறோமா, இதை வாங்கிதான் கிடைச்சிருச்சே, பார்த்துட்டோமே, நமக்கு இது தேவையா, உங்ககிட்ட வாங்கணும்னு நீங்க கருங்காலி மலையை கொடுத்துருப்பீங்க, இதை வாங்கி கொண்டே இப்ப வைக்கணும், எதுக்கு தேவை, இன்னொரு 1 மாசம் கழிச்சு என்ன தேவை, அதான் இந்த கடையில இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, இன்னும் 1 மாசம் கழிச்சு கூட வாங்கிக்கோமேன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். அப்ப இந்த 1 மாசம் இந்த கருங்காலி மலையை வாங்கி நம்ம வச்சு மெயின்டைன் பண்றது ரிஸ்க், இது இங்கே இருக்கட்டும், அப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அவர் நினைச்சிருப்பாரு. ப்ராடக்ட் அவர் ரிஜெக்ட் பண்ணல, நல்லா தெரிஞ்சுங்க. எல்லா நேரங்களிலும் உங்களுடைய கஸ்டமர் வேண்டாம்னு சொன்னார்னா உங்க பொருளை அவர் ரிஜெக்ட் பண்ணல, அதனால உண்டாக போற ரிஸ்கை தான் அவர் ரிஜெக்ட் பண்றாரு. ஒரு பொருள் அவர் கையில வாங்கணும்னா, இது சரியா வேலை செய்யுமா, இதை இப்ப வாங்குறமே பணம் வீணாயிருமா, இல்ல பணம் எப்படி, இப்போ இது கொடுக்குற பணம் அதுக்கு சரியானது தானா, இல்லை விலை கூட கொடுத்து வாங்குறோமா, குறைச்சி கொடுத்து, டவுட் வரும் அவருக்கு, கூட கொடுத்து வாங்குறோமா, குறைச்சி கொடுத்து வாங்குறோமா, நம்ம இந்த பொருள் வாங்கணும் முடிவு பண்ணிட்டோம், கிடைக்குது இந்த பொருள் வச்சிருக்காங்களே, இந்த முடிவு சரியானதானா, நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி கிட்ட சித்தப்பா மாமாட்டெல்லாம் கேட்டுட்டு வருவோமா, சரியான முடிவு தானா, இப்படிலாம் அவங்க நினைப்பாங்க. இதெல்லாம் அவங்க மனசுல உள்ள கேள்வி. இந்த கேள்வி அவங்க மனசுல ஒரு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கும். இதை ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு, அவங்க அதுக்கான கேள்விகளை சொல்லி, அவங்க மனசுல உள்ள பயங்களை சொல்லி, அந்த பயங்களுக்கு நீங்க ஒரு தீர்வை சொல்லி, அந்த தீர்வுகளை ஒருவேளை நீங்க சொல்லி, அந்த தீர்வுல உங்களுக்கு ஒருவேளை உடன்பாடு ஏற்பட்டா, அந்த உடன்பாட்டுக்கு பிறகு அந்த பொருளை அவர்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படியும் வாங்காமல் கூட அவர் போய்விடலாம். அப்படி வாங்காமல் போனால் அழுத்தம் கொடுக்க கூடாது. டாப் சேல்ஸ் பீப்புள்ஸ், டாப் செல்லிங் ப்ரொஃபஷனல்ஸ் எப்பயுமே கஸ்டமருக்கு ஒரு பொருளை வாங்க சொல்லி அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க, அழைப்பு கொடுப்பார்களே தவிர அழுத்தம் கொடுக்க மாட்டார்கள். என் பொருளை வாங்கிக்கோங்க, என்னோட ப்ரோக்ராமுக்கு வாங்க, எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க, எங்க வீட்டு காது குத்துக்கு வாங்க, கோயில்ல கும்பாசி வச்சிருக்கோம் வாங்க, அழைப்பு கொடுக்கலாம். என் மகளுக்கு பிறந்த நாள் வாங்க, வீட்டுக்கு வாங்க, அழைப்பு கொடுக்கலாம். இந்த பொருள் நல்ல பொருள் வாங்கிக்கோங்க, அழைப்பு கொடுக்கலாம். கஸ்டமருக்கு விளம்பரங்களை கொடுத்து எங்க கடையில் இன்னைக்கு ஆடி ஆஃபர் சேல்ஸ் அப்படின்னு அழைப்பு கொடுக்கலாம். கஸ்டமர் நம்மகிட்ட பொருள் வாங்கணும்னு நீங்க இந்த ஒரு சாரி வாங்கிட்டீங்க, இதோட இன்னொரு 50 ரூபாய் சேர்த்து போட்டீங்கன்னா இன்னொரு சுடிதார் உங்களுக்கு ஃப்ரீன்னு அவங்கள அழைப்பு கொடுக்கலாம். வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப நீங்க சொன்னதுக்கு பேர் அழுத்தம். அழுத்தம் கொடுக்க கூடாது. டாப் செல்லிங் பீப்புள்ஸ் கஸ்டமருக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டார்கள், அழைப்பு கொடுக்கலாம். கஸ்டமருக்கு நம்பிக்கையை உருவாக்குங்க, நினைவுல வச்சுக்கோங்க. ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை வேணாம்னு சொன்னா, வேண்டாம்னா அது அந்த பொருளோட முடிவும் இல்லை, அந்த பர்ச்சேஸோட முடிவும் கிடையாது, அந்த உரையாடலோட முடிவும் கிடையாது.
அவர் ஏன் வேணான்னு சொல்றாரு, அந்த ப்ராடக்ட் மேல அவருக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னு அந்த பயத்தை தெரிந்து கொண்டு, அவருக்கு ஏதோ மனசுக்குள்ள இந்த பொருளை வாங்குறதுக்கு சம்மதம் இல்ல, அந்த சம்மதம் ஏன் இல்ல, ஏன் பயப்படுறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான விசாரணையினுடைய தொடக்கம். மறுப்பு என்பது மறுப்பு அல்ல. ஒரு பொருளை ஒருவர் மறுத்தால் அவர் ஏன் மறுக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு கல்வி கிடைக்க போகிறது. அந்த கல்வி உங்களுடைய கேள்விகளால் கிடைக்கும். அவரிடம் பாசிட்டிவாக தரமான கேள்விகளை நீங்கள் எழுப்பும் பொழுது அவரிடமிருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும். அந்த பதில் மூலமாக உங்களுக்கு ஒரு கல்வி கிடைக்கும். மறுப்புகள் என்பது மறுப்பல்ல, மறுப்புகள் என்பது புதிய வாய்ப்பினுடைய திறப்புகள். உங்க பொருளை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணா ஐயோ வேணான்ட்டாருன்னு மனசு வந்து கூடாது. எப்ப வேணான்னு சொல்றாரோ அப்பதான் பிசினஸே ஓப்பன் ஆகும். இதெல்லாம் அருமையான சைக்காலஜி. இப்படி சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டு பிசினஸ்ல போய் உட்காரணும்.